ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் என் பர்த்டேக்கு என்ன வாங்கியிருக்கேன், அதோட பில்லு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலாம்னுட்டு தான். அது இல்லாமல் நான் டெய்லி வேர் பண்ணுற ரிங்ஸ் பற்றி கூட கேட்டுருந்தாங்க, அதையும் இந்த விலாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோடய பர்த்டேக்கு அக்கா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பிலேட்டு இல்லை, பர்த்டே முடிஞ்சக்கப்புறமா கூட எனக்கு பர்த்டே விஷயம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபேமிலி நம்மளுதான்னுட்டு எல்லோரும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப 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 ஹாப்பியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுதாங்க நான் வாங்கினது ஜிஆர்டியில். பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே ப்ளைனாக சலங்கு மாதிரி பால்ஸ் மாதிரி வச்சு வாங்கியிருக்கேன். இது வந்து வெறும் ஜும்கா மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஜிஆர்டியில் ஷூட் எடுக்க போகிற அன்றைக்கி இந்த செட்டு பார்த்தேங்க. இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எப்போது லாஸ்ட் மந்த்து ஆகஸ்ட்டில் போயிருந்தேன் நான் ஜிஆர்டிக்கு. அப்போது இது ஒரு மாமி ஐயரவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க வெள்ளையாக அவங்க காதில் போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா நல்லா இருக்கேன்னு நினச்சேன். நான் போகிற அன்றைக்கி அது அப்படியே இருக்குது. சரி அன்னிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை தான், இது மாதிரி பிங்க் கலரு க்ரீன் கலரில் ஜும்கா வாங்கணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி கம்மல் நிறையா இருக்குது. அதுக்கு செட்டாக எந்த ஒரு கம்மலுக்காக இருந்தாலும் நம்ம ஜும்கா பேரப் பண்ணி போட்டிக்கலாம்னு ஒரு ஆசை. சரி, இப்போ 40 பர்த்டே கம்பல்சரி வாங்கணுன்னே இல்லை, நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். சரி அதோடு வாங்கலாம் நினச்சின்னு இருந்தேன். மற்றபடி இது வந்து 53,000 53,000 ஆயிடுச்சுங்க. எவ்வளோ இருக்குது கிராம் தெரியுமா? வெறும் 4 கிராம் 300 மில்லி என்னவோ இருக்குங்க. நான் பில்லு காட்டுறேன் பாருங்கள். அப்பா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இவ்வளவோ ஆகுதுன்னுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அது வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னால் சரி 40 பர்த்டே வாங்கிக்கோமான்னு சொன்னார். சரி மேற்கொண்டு மிச்சம் அவர் தான் போட்டு வாங்கி கொடுத்தாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து என்னோடய கம்பல் லலிதா ஜுவல்லர்ஸில் வாங்கினதுங்க. அதுக்கு பேரப் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்குது. ஒரு 3-4 செட்டுக்கு நான் பேரப் பண்ணி போட்டுட்டு தான் வாங்கும்போதே. சரி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கம்பலுக்கு நல்லா இருக்கான்ட்டு. இதில் க்ரீனு எமரால்டு வருது இல்லைங்க, க்ரீனில் கூட ஸ்டோன்ஸ் வச்சு கீழே சேம் இப்போ பிங்க் கலர் ஸ்டோன் பதில் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இருந்துச்சு. ஆனாலும் அது வந்து 6 கிராம் மேலே இருக்குது. அப்பா 70,000 மேலே போகுதுங்க. எனக்கு பக்குன்னு ஆகுது. 4 கிராமுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வருது தெரியுமா? 20%ங்க. இன்னும் 4 கிராம் இருக்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10,000 வேஸ்டேஜுக்கே நான் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இன்னும் 4 கிராமுக்கே அவ்வளோ வேஸ்டேஜ்னா இன்னும் 1 பவுன் 5 பவுன் வாங்குறவங்க என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் சொல்கிறது, நம்ம வந்து எப்போவுமே ஸ்கீமில் போனால் நம்மளுக்கு பெஸ்ட்டுங்க. அடுத்தது இந்த 9 ஸ்டோன்ஸு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச கம்மலும் இருக்குங்க என்கிட்ட. இப்போ இதோட வாங்கினது கிடையாது, இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த கம்மல் ஸ்டட்டு தான் அதெல்லாம். அந்த 9 ஸ்டோன்ஸ் வெள்ளை ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச கம்மலுக்கு பேரப் பண்ணி போட்டேன். அதுக்கு அழகாக இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? இதுக்கு நல்லா இருக்கா அதுக்கு நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு காட்டினேன்ல அந்த செட்டுக்கன்னா இந்த செட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி தான் போடுறாங்கங்க மாமி அவங்க எல்லாம். கோவிலுக்கு வரும்போது பார்ப்பேன், அவங்கக்கிட்ட பிங்க் கலர் ஸ்டோன் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு அந்த ஜும்கா அழகாக இருக்கும். அவங்க போடும்போது ரொம்ப பெருசாக கிராண்டாக இருக்காது, சிம்பிளாக போட்டாலும் அந்த ஸ்டோன்ஸ்னால அவங்க ஃபேஸே அவ்வளோ லுக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஸ்டோன்ஸு. இயர்ரிங்ஸ் இருந்தாலும் நக்லீஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ப்ளைனாக கூட பிடிக்கும். ஒரு வேளை வாங்குறதா இருந்தால் ப்ளைனாக வாங்கிடுவேன். இல்லைன்னா இது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு வாங்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காதில் போட்டால் கூட வேறு லெவல் இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. நான் வந்து இது ஒரு வாட்டி போட்டுட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேங்க எப்படி இருக்கான்னுட்டு. 40 பர்த்டேக்கு கம்பல்சரி கோல்டு வாங்கணும்னு இல்லை, இது வந்து ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. எனக்கு லாஸ்ட் மந்த்தே நான் பார்த்துருக்கேன். சரி காசு கையில் கொஞ்சோண்டு என்கிட்ட இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டும் வாங்கிக்கோமா பார்த்துட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொன்னார். சரி அன்னிட்டு வாங்கிட்டேங்க. இது வந்து நான் டெய்லி போடுற முத்து கம்மல் தாங்க. ஒரே 1 கிராம் தான் அந்த ஸ்டட்டு. அதுக்கு பேரப் பண்ணி போட்டால் இதுக்கு கூட சூப்பராக தான் இருந்துச்சு. அப்போன்னா எந்த ஒரு ஸ்டட் இருந்தாலும் நம்ம பேரப் பண்ணி போட்டிக்கலாம். நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சின்னு இருந்துச்சுங்க. இதோட டீட்டெயில் பாருங்கள். அங்கே போட்டிருக்காங்கல்ல, ஸ்பெஷல் சிப்பல் ஓன்லி ஜிம்கி
வெறும் ஜிம்கி மட்டும்தான் 1 ஐட்டம் கீழே டோட்டல்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 4 கிராம் 840 மில்லி இருக்குங்க. நெட் வெயிட் வந்து 4 கிராம் 360 மில்லி. 20% கிட்ட போட்டாங்க. ஜிஆர்டியில் ரொம்ப வேஸ்டேஜ். சரி 4 கிராம்னால பரவாயில்ல. அந்த ஸ்டோன்ஸ்க்கு மட்டுமே எனக்கு 2000 கிட்ட பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. அடுத்தது இன்னும் 20% எவ்வளோ ஆகும் நீங்களே கவுண்ட் 53,000 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஒரு சிஸ்டர் வந்து அக்கா நீங்கள் போட்டுன்னு இருக்கிற அந்த ரிங்கு நல்லா இருக்குது, எப்போ வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லி நான் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து பெரிய கிராம்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. இது கூட ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். ஆனால் இப்போ வாங்கினது கிடையாது. ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் பேக் என்னவோ வாங்கினாங்க. இப்போ நல்லா இருக்குல்ல இந்த ரிங்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் எப்போ யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மெலிசாக இருக்கேன்னுட்டு. ஆனாலும் கெட்டியாக தான் இருக்கும். அழகான பீஸுங்க. இது ஒரு சிங்கிள் ரிங்கு கிடையாதுங்க. நான் இந்த டப்பாவில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜிஆர்டியில் தான் வாங்கினது இந்த ரிங்ஸுமே. ஆனால் இது 2 1 கிடையாது, 2 ரிங்கு. இங்கே ப்ளைனாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டில் இருக்குது ப்ளைனாக இருக்குல்ல, அந்த ரிங் வந்து எங்கள் தங்கச்சி அவங்க மாமியார்கிட்ட இருக்குது. சேம் பேட்டர்னில் இது மாதிரி ப்ளைனாக என் தங்கச்சி அவங்க மாமியார்கிட்ட இருக்குது. அது அவங்கக்கிட்ட இருக்கும்போது நான் பார்த்துட்டு கேட்டுனே இருப்பேன். நல்லா இருக்கும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ப்ளைன் ரிங்கு. அந்த மேலே மட்டும் என்னவோ குண்டு குண்டு ஒட்டின மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் அது. அது எங்கள் தங்கச்சி பொண்ணு போட்டுன்னு இருக்குது இப்போது. அவங்க கையில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை ஆஃபீஸ் போகும்போது தங்கச்சி அவங்க மாமியார் போட்டுன்னு இருப்பாங்க. சரி அது மாதிரி வாங்கணுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரே கிராம் தாங்க. ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். நாங்கள் அப்போ கொளத்தூரில் இருக்கும்போது பெரம்பூரில் தான் வாங்கினாங்க. ஒரே கிராம் தான் இருக்குது. கம்பி டைப்பு சாலிட்டாக இருக்குது, கெட்டியாக இருக்குங்க. கிட்ட 8 வருஷமாக இது லாக்க அப்படியே பேங்க்கில் தான் இருந்துச்சுங்க. இப்போ நான் வந்து எப்போவுமே ஒயிட் கலர் 3 ஸ்டோன் வச்சு வாங்கினிருந்தேன் இல்லைங்க, போட்டுன்னு இருப்பேன் எல்லாம் கையில். ஷூட் எடுக்கும் போதெல்லாம் இருக்கும் இல்லை என் கையில். அது எடுத்துகிட்டு போயிட்டு நகை கொஞ்சம் லாக்கரில் வச்சுட்டு எனக்கு எப்போ தோணிச்சேன்னா ஏதாவது போட்டிக்கணும் போது லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வரையில அப்போ பார்த்தேங்க. சரி எடுத்துகிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டுன்னுட்டு சரி எடுத்துகிட்டு வந்து போட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாளுக்கு அதான் ரிங்ஸ் இருக்கிறனால மாற்றி மாற்றி போட்டிக்கலாம், இன்னும் எப்போ தான் போடுறது நம்மன்னுட்டு போட்டுன்னு இருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரே கிராம் தான். 1 கிராம் 200 மில்லி இருந்துச்சு. இந்த ஸ்டோனுக்கு வந்து அப்போ 180 ரூபாய் என்னவோ அங்கே பே பண்ணேன். பிங்க் கலர் ஸ்டோனு. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிறக்கும்போது உய்யாலில் போடும்போது பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு மோதிரம் போடுவாங்கல்ல நம்ம சொந்தக்காரங்கெல்லாம், அந்த பேட்டர்னில் இந்த ரிங் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. 8 இயர்ஸ் இல்லை 9 இயர்ஸ் மேலேயே ஆயிருக்குங்க இந்த ரிங்ஸு வாங்கி. அப்போ வந்து 3100 ருபீஸ் என்னவோ 1 கிராமு அன்னிட்டு வாங்கினேன். இது என்ன காசுன்னா அப்போது எங்கள் அப்பா கார் டிரைவராக இருந்தாருங்க. அவர் வயசாகிடுச்சு இல்லைன்னுட்டு காரு ஓட்டுறது நிறுத்திட்டார். அந்த கார் வந்து அம்பாசிடர்ன்ட்டு பழைய கார் இருக்கும் இல்லை பொட்டையா, அந்த காரு எங்கள் அப்பாது. அது வந்து ரொம்ப நாளாக வீட்டிலவே இருந்துச்சு. சரி எதுக்கு அப்படியே மண்ணும் எல்லாம் சேராயிட்டு அது வேஸ்ட் ஆகிடுதுன்னுட்டு அந்த கார் விற்றுட்டாங்க. அது எவ்வளோ அப்போது 8 வருஷம் முன்னால் என்னவோ விற்றுட்டாங்க. விற்ற காசில் தீபாவளிக்கு போனப்போ எங்கள் அம்மா உங்கள் அப்பாவோட காரோட காசுடி இது என்னட்டு ஒரு 5000 கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் தீபாவளி சீர் வரிசையாக ஒரு 5000 எவ்வளவோ கொடுத்தாங்க. அப்போ ஞாபகம் இல்லை, 3000 5000 எவ்வளோ வச்சு கொடுத்தாங்க. இந்த கார் விற்ற காசு தனியாக கொடுத்தாங்க, அந்த காசு தீபாவளி காசு தனியாக கொடுத்தாங்க. அது எடுத்துகிட்டு வந்து நேராக நாங்கள் வந்து அப்போது பெரம்பூரில் இறங்கிட்டு, அப்போ நாங்கள் அங்கே தானே இருந்தோம் கொளத்தூரில். பெரம்பூரில் ட்ரெயினில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போனோம். நான் வீட்டுக்கு கூட போகலாங்க, நேராக ஜிஆர்டி அங்கே இருக்குது. ஜிஆர்டிக்கு போயிட்டு இந்த செட்டு வாங்கினாங்க. எங்கள் அப்பாவோட ஞாபகார்த்தமாக இருக்கணும், லைஃப் லாங். நாங்கள் சின்ன குழந்தைலேருந்து இருக்கிற காருங்க அது. சரி நம்ம அப்பாவோட காரு விற்றுட்டு அந்த காசு நம்மளை கொடுத்தாங்கன்னுட்டு அந்த 6000 சம்திங் எவ்வளோ ஆயிடுச்சுங்க, 65 தான் ஆயிடுச்சு இந்த 2 ரிங்கு. அதையும் 1 கிராம் இதையும் 1 கிராம் தாங்க. 1 கிராம் பிளைன் ரிங்கு, 1 கிராம் ஸ்டோன் ரிங்கு. ஸ்டோன் கழிச்சிட்டு 1 கிராம் 120 மில்லி அவ்வளோதான் சம்திங் இருக்கணும். அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த ரிங்கோட ஹிஸ்டரி. இந்த ரிங்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இயர் ரிங்ஸ் ஸ்டட்டு ஜும்காவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில்